பட்டுக்கோட்டை அருகே பள்ளியில் உயிரிழந்த மாணவியின் உடலை உடற்கூராய்வு செய்ய உறவினர்கள் அனுமதி அளித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பள்ளத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு கவிபாலா மயங்கி விழுந்து உயிரிழந்தார். பள்ளியில் வழங்கப்பட்ட குடல் புழு நீக்க மாத்திரையை உண்ட சிறிது நேரத்தில் அவர் மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மாணவியின் உடல் கூராய்விற்காக பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் தமிழ்நாடு கால்நடை வளர்ப்பு சங்கத்தினர் கூறும் மருத்துவரே மாணவியின் உடலை உடற்கூராய்வு செய்ய வேண்டும், 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என மாணவியின் பெற்றோர், உறவினர்களும் அந்த சங்கத்தினரும் கோரிக்கை வைத்தனர். மேலும் குடற்புழு நீக்க மாத்திரையை பரிந்துரை செய்த மருத்துவர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். கோரிக்கையை நிறைவேற்றினால் மட்டுமே உடற்கூராய்வுக்கு அனுமதிப்போம் என அவர்கள் கூறிய நிலையில் அவர்களுடன் பேராவூரணி எம்எல்ஏ அசோக்குமார், மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதால் உடற்கூராய்வுக்கு பெற்றோர் அனுமதி அளித்துள்ளனர். உடனடியாக 2.5 சென்ட் இடம் வழங்கி அதுக்கான பட்டாக உடனடியாக வழங்கினார்கள். அதன் பின்புதான் அதை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு நாங்க கையெழுத்திட்டு இருக்கோம் அவருடைய பெற்றோரோட. மேலும் உடற்கூராய்வு உடனடியாக பண்ணலைன்னா மற்ற தடயங்கள்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னதுனால நாங்க ஏத்திருக்கோம். அன்பில் மகேஷ் அவர்களும் மேலும் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் நேரடியாக இந்த டேப்லெட்டுக்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்கும் உரிய பதில் கொடுக்கல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்திருக்கிறது கொஞ்சம் பேர் தான். நாளைக்கு இதை விட பல லட்சம் பேர் இந்த பட்டுக்கோட்டைக்கு வருவார் என்பதை நம்ம பத்திரிகையாளர் முன்னிலையில நான் இது தெரிவிக்கிறேன். பிள்ளைக்கு எந்த ஒரு சிகிச்சையுமே கொடுக்கல, ஒரு பேண்டேஜ் போட்டு தொடக்கல, ஒண்ணும் பண்ணல. என்னைக்கு திங்கக்கிழமை போட்ட ட்ரெஸ் இங்க கொண்டாந்த ட்ரெஸ்ஸோ அதே ட்ரெஸ்ஸோட தான் இருந்திருக்கிறா. அவ இருந்ததோட இல்லாம அவ ஒரு ரத்தத்தை கூட தொடக்கல, ஒண்ணும் பண்ணல. நான் போய் பாக்குறேன், இப்ப தங்கச்சி ஒரு கவர்ல கட்டி போட்டு இப்படி கோட்ல மட்டும்தான் ரத்தம் தெரியுது, ஃபுல் கூட என்ன காமிக்கிறேன் தங்கச்சி. அப்படிங்கிறப்ப இவங்க சிகிச்சை பலனின்றி இறந்திருக்காங்கன்னு அங்க அழகிய நாகேபுரம் சொல்லியிருக்காங்க, இங்க பட்டுக்கோட்டையும் சொல்லியிருக்காங்க. அதை முதல்ல எனக்கு கேட்டு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் எனக்கு. தஞ்சை மாவட்டம் பள்ளத்தூர் அரசு பள்ளியில் உயிரிழந்த மாணவியின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், கவிபாலா உயிரிழந்த செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக கூறியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக பேட்டியளித்த தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியா பங்கஜம், முதலமைச்சரின் தனி பிரிவுக்கு தெரிவிக்கப்பட்டு 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி பெற்று தரப்பட்டுள்ளதாக கூறினார். மாணவியின் குடும்பத்தின் வறுமை நிலையை கருத்தில் கொண்டு 2.5 சென்ட் நிலம் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார்.